ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் கேட்டிருக்க ஒரு சில கொஸ்டின், அதாவது ஷோல்டர் சம்மந்தப்பட்ட கொஸ்டினுக்கான விளக்கம் நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு நான் நினைக்கிற மாதிரியான நெக்கு வந்து அமைய மாட்டேங்குது. நான் க்ளோஸ் நெக்காக வச்சு நான் கட் பண்ணாலும் அது வந்து வைட் நெக்காக தான் போகுது. அந்த ஷேப் வந்து எனக்கு கரெக்டாக வர மாட்டேங்குது. ஒரு லீஃப் நெக்காக இருக்கட்டும், ஒரு வி நெக்காக இருக்கட்டும், அல்லது ஷோல்டர் சம்மந்தப்பட்ட போட் நெக்கு, காலர் நெக்கு, ஹை நெக்கு, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே ஷோல்டர்னுடைய அளவு மட்டும் நம்ம கரெக்டாக எடுக்கலை, கரெக்டாக வைக்கல அப்படின்னா அந்த நெக்கினுடைய டோட்டல் ஷேப்புமே வந்து வேறு மாதிரி தான் வரும். நம்ம என்ன எதிர்பார்த்து வைக்கிறோமோ அது வந்து கிடைக்காது. இப்போ வந்து ஒரு வி நெக் மாதிரி ஷேப் கொடுத்து இந்த ஷேப்பில் தான் நான் கேட்டிருந்தேன். ஆனால் நான் போடும்போது அந்த நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடாக இருக்குது, இதுக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணணும் ஷோல்டரில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இதே சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் தான் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. அப்போ வந்து ஷோல்டர் அளவுனா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஷோல்டர் அளவு அப்படின்னா வலது பக்கம் ஷோல்டர்லேருந்து இடது பக்கம் வரைக்கும் அந்த ஜாயிண்ட் போன் வரைக்கும் நம்ம எடுக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக வச்சு எடுக்கணும். சப்போஸ் அப்படி எடுக்கிறதுல உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா நம்ம பின் கழுத்தில் இருக்கிற நடு எலும்பில் இருந்து ஒன் சைடு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற அந்த ஃபுல் ஷோல்டரில் 1/2 வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஷோல்டர் அளவை இப்படி தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ இந்த ஷோல்டர் அளவை வச்சு தான் நம்ம நெக்கை வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இதுவே நீங்கள் ஒரு நல்ல ஒரு வைட் நெக்காக வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஷோல்டரை வந்து 1/2 மைனஸ் 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு -1 இன்ச் வரும். ஏன்னா அந்த ஷோல்டர் வந்து அகலத்தை பொறுத்து அவங்களுக்கு வந்து வரும். அதே அளவுக்கு நம்ம ஆம்ஹோல் வச்சோம் அப்படின்னாலும் ஆம்ஹோல் ரவுண்டும் நமக்கு 1/2 ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக வரும். இப்போ ஷோல்டரில் பொறுத்த வரைக்கும் வைட் நெக் வைக்கிறோம் அப்படின்னா 1/2 மைனஸ் 1.5 இன்ச் அல்லது 1 இன்ச்சு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ண கஷ்டமாக இருந்தாலும் சரி, பழைய மெஷர்மெண்ட்டை இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது வந்து ஒரு க்ளோஸ் நெக்காக வைக்கிறேன், அதாவது ஷோல்டர் வந்து கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கணும், நெக்கு மட்டும் க்ளோஸாக வரணும். இதுதான் வந்து க்ளோஸ் நெக்குக்கான ஒரு மெயினான ஒரு இது. நீங்கள் க்ளோஸ் நெக் வைக்கிறேங்கிற பேரில் ஷோல்டரை வந்து மேலே இழுத்துட்டு வந்துடக்கூடாது. அதே மாதிரி வைட் நெக் வைக்கிறேங்கிற பேரில் ஷோல்டரை வந்து ரொம்ப கீழே ஃபால் வர்ற அளவுக்கு இழுத்துட்டு போயிடக்கூடாது. இது வந்து ரொம்ப மெயினாக நீங்கள் பார்க்கணும். அப்போ 1/2 ஷோல்டர் வச்சுட்டு தான் நீங்கள் 2.25 2.5 அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து நெக்கை கட் பண்ணணும். அப்படி வச்சிங்க அப்படின்னா மட்டும்தான். இப்போ ஒரு 40 சைஸ் இருக்காங்க, 42 சைஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக 6 இன்ச்சு அவங்களுக்கு ஷோல்டர் வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் நெக் 2.25 வச்சிங்க அப்படின்னா சுத்தமாக அவங்களுக்கு செட்டே ஆகாது. அது அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு க்ளோஸ் நெக்காகவும் இருக்காது. அதனால் 1/2 ஷோல்டர் வைங்க, அதில் இருந்து 2.25 வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பின்னாடி கரெக்டான அந்த யூ ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வரும். 2.25 2.5 அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது வைட் நெக்கு, ரவுண்ட் நெக்கு அந்த மாதிரி ஆயிரும். அதனால் நீங்கள் ஷோல்டர் வந்து க்ளோஸ் நெக் வைக்கிறீங்க அப்படின்னாவே 1/2 ஷோல்டர் வச்சுட்டு அதில் வந்து நெக்கை நீங்கள் க்ளோஸாக மார்க் பண்ணணும். அப்போ தான் அவங்க போடும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரியான ஒரு க்ளோஸ் நெக் வரும். ஏன்னா இதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நான் போடணும்னு நினைக்கிறேன். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் செட் ஆகலை. கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோ போடுறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே 3 இன்ச்சு, 2.25 இன்ச்சு, 3.25 இன்ச்சு அப்படிங்கிறது ஒரே மாதிரியான எல்லா அளவுகளுமே வைக்கிறாங்க. அப்படி வைக்கிற அளவுகள் எல்லாமே வந்து கொஞ்சம் வைடாக வர ரவுண்ட் நெக்குக்கு மட்டும்தான் செட் ஆகுமே ஒழிய க்ளோஸ் நெக்குக்கு வந்து செட் ஆகாது. அதனால் நிறைய பேர் வந்து நிறைய இமேஜை சென்ட் பண்ணி இது மாதிரி நெக்கு வேணும் அப்படின்னாங்கன்னா அதில் என்ன மெயினான பார்க்கணுன்னா நம்ம ஷோல்டர் தான் பார்க்கணும். ஷோல்டர் வந்து எவ்வளோ அகலம் இருக்குது, அந்த ஷோல்டர் வந்து அவங்களுக்கு அந்த ஆர்ம் ஃபிட்டில் எந்த இடத்துல கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறத தான் முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அதை கழுத்தினுடைய அளவை வந்து நம்ம குறுகலாக வைக்கிறதா வைடாக வைக்கிறதா அப்படிங்கிறத அந்த நெக்கினுடைய அகலத்தை வந்து நம்ம மார்க் பண்ணணும். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மற்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே யூஸ்வலாக நீங்கள் எப்பவும் போல் யூஸ் பண்ணி அந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். போடும்போது நல்லா க்ளோஸ் நெக்காக அது எந்த இடத்துல கரெக்டாக ஃபிட் ஆகுதோ, ஆர்ம் ஹோல் கரெக்டாக ஷோல்டர்கிட்ட வந்துடும், நெக்கு கரெக்டாக க்ளோஸ் நெக்காக அந்த வி ஷேப்பு, யூ ஷேப்பு இது எல்லாமே கரெக்டாக வந்துடும். யூ ஷேப் அப்படிங்கிறது க்ளோஸ் நெக்கு, ரவுண்ட் நெக் அப்படிங்கிறது தான் வைட் நெக்கு. அதுலேயும் நிறைய பேர் எனக்கு யூ தான் வேணும்னு கேட்பாங்க. நம்ம ரவுண்ட் மாதிரி வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் அதில் வந்து நான் கேட்ட மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ப்ராப்ளம் வரும். அதனால் ஷோல்டர் இப்போ நம்ம நார்மலாக ஒரு போட் நெக் வைக்கிறோம், காலர் நெக் வைக்கிறோம், ஹை நெக் வைக்கிறோம், இதுக்கு எல்லாமே நம்ம 1/2 ஷோல்டர் தான் வைக்கிறோம். அதே மாதிரி தான் க்ளோஸ் நெக்குக்கும் வைக்கணும். சப்போஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஷோல்டர் ஸ்லோப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சை குறைக்கலாமே ஒழிய அதுக்கு மேலே குறைச்சிடக்கூடாது. அப்படி குறைச்சிங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து அந்த
கரெக்டாக சீட்டாக வேண்டிய இடத்துல இருந்து கழுத்து பக்கம் மேலே இழுத்துட்டு வந்துடும். அந்த இடம் வரி வரியாக லைனாக இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பார்க்குறக்கு ஆம்ஹோல் வந்து அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகிற அந்த முண்டான்னு சொல்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா லைனாக கோடு வரும். இப்போ இது வந்து நம்ம மெயினாக ஒரு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணும்போது பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா நார்மலாக வைக்கிற 2 1/4 2.5 அப்படின்னா நீங்கள் வைக்கிற அந்த நெக்குக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும். அதாவது துணியில் வந்து அது ஃப்ரீயாக நம்ம முதுகில் ப்ளேஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அப்போ அதுக்கான அளவு எங்கேருந்து வரணும் அப்படின்னா நம்ம ஷோல்டரை வந்து அதிகப்படுத்தினா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதனால் மெயினாக நீங்கள் எடுக்க வேண்டிய அளவுகளை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஷோல்டர் அளவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷோல்டர், செஸ்ட் ரவுண்ட், ஆர்ம் ஹோல். நான் திரும்ப சொல்கிறது இந்த 3 மெஷர்மெண்ட்டையுமே ஒன்று டிபெண்ட் பண்ணி வர்றது. அதில் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா டோட்டலாக எல்லாமே மிஸ்டேக் ஆயிரும் அப்படின்ட்டு. அதனால் மற்ற சுடிதாரோ மற்ற இதுலேயோ கூட எல்லாருக்கும் இவ்வளோ டவுட்ஸ் வர்றதில்ல. ப்ளவுஸ் மட்டும்தான். அதுவும் இப்போ வந்து நிறைய மாடல்ஸில் வந்து ப்ளவுஸ் வர்றனால கண்டிப்பாக இந்த டவுட்ஸ் எல்லாருக்குமே வரதான் செய்யும். அதனால் கண்டிப்பாக இதில் வந்து நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ்.